முடிவல்ல. ஆனா திமுக கூட்டணியில் பாமக அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வர்றீங்க, கரெக்டா? அதாவது ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட், பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில அரவணைச்சுக்கலாம் பாமகவையும் சீட்டை கொடுத்து அப்படிங்கிறது நீங்க சொல்ல வர்றீங்க. ஆனா இந்த இடத்துல விசிக இருக்கு இல்லையா, பாமக உள்ள வந்தா விசிக நாங்க இருக்க மாட்டோம், பாமக எந்த அணியில இருக்குதோ அங்க நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது விசிகாவோடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஸ்டாலினுக்கு ரெண்டு ஆப்ஷன் தானே இருக்கும், ஒன்னு விசிகாவை வச்சுக்கிறதா அல்லது இபிஎஸ் பலவீனப்படுத்துறதுக்காக பாமகவை உள்ள கொண்டு வர்றதா? அதைத்தான் இன்னைக்கு ரவிக்குமார் சகோதரர் சொல்றாரு. சனாதான எதிர்ப்பு தான் எங்களுக்கு மெயின், சனாதான சக்திகளை பலவீனப்படுத்துறதுக்கு ராமதாஸ் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிற கருத்தை தான் ராமதாஸுக்கு நெருக்கமான ரவிக்குமார் சொல்றாரு. இல்ல பாஜக விட்டு வரணும்னு அவர் சொல்றாரே தவிர ஒரே அணியில இருப்பாங்களா? பாஜக பாமக இருக்குன்னா பாமக தனியா வரணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறதுல பாமக தனியா வரணும். ஆனா நீங்க திமுக கொள்கை கூட்டணியில பாமகவையும் அதை சேர்த்துக்கிறதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா? நான் அது நடக்கும்னு சொல்ல வரல. திமுக கூட்டணி கெமிஸ்ட்ரி உள்ள கூட்டணியா இருக்குது, இன்டாக்டா இருக்குது. 45% மேல ஸ்டாலின் அங்க பெற்றிருக்கிறாரு. ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புங்கிறது காமராஜருக்கு 5% ஓட்டு தான், இந்திய எதிர்ப்பு, உணவு பற்றாக்குறை எல்லாம் இருந்தது. இந்த பார்லிமெண்ட் ஓட்டை ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு தான். பட் அபண்டன் காஷன் நாட்டு இவர்கள் திருமாவளவன் கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா எப்படி நீங்க இது பார்த்தாலும் இந்த இடத்துக்குள்ள அதிமுகவுக்கு பெஸ்ட் அலையா இருக்கிறது பாமக தான். பாமகவுக்கு சீட் கன்வெர்டபிலிட்டியா இருக்கிறதும் என்டிஏ அலையன்ஸ். இப்ப என்டிஏயும் அதிமுக ஒன்னா வருதுன்னு வைங்க, அதுல அதிமுக தான். அந்த இடத்துக்குள்ள ஒரு 40 சீட்டு கணக்குக்குள்ள அங்கிருந்து இங்க எடுத்தா அந்த 40ஐயும் காலி பண்ணிடலாங்கிற ஒரு கணக்குக்குள்ள ஸ்டாலின் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதை டாக்டர் ராமதாஸ் எதிர்பார்க்கிறார்.